ஸ்ரீ திரிபுர ரகசியம் அத்தியாயம் 17 ராட்சசோபாக்கியானம். ஸ்ரீ தத்தகுருவின் அமுத மொழிகளாக திரிபுரையின் ஐஸ்வர்யங்களையும் அவளை அனைத்து ஜீவர்களின் அந்தர்யாமியாக ஆத்மாவாக இருக்கின்றதை அறிகின்ற உணர்வு பூர்வமான உபதேசங்களை கேட்ட பரசுராமன் அகமகிழ்ந்து மீண்டும் ஸ்ரீ தத்தகுருவின் பாதாரவிந்தங்களை பணிந்து, பகவானே, வித்யாகீதையின் வாயிலாக வித்யாதேவியின் பெருமைகளையும் ஞானிகளின் உயரிய தன்மைகளையும் அனைத்திற்கும் அவளேதான் காரணம் என்பதையும் மிகவும் விளக்கமாக எடுத்து கூறினீர்கள். ஐயனே, எளிதில் பலன் தரக்கூடிய சுலபமான சாதனை எது? அந்த சரியான சாதனையையும் ஞானிகளை நான் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு அவர்களின் உண்மை இலட்சணங்களையும் எனக்கு தாங்கள் அருள் கூர்ந்து விரிவாக எடுத்து கூற வேண்டும். ஞானிகளின் குணபாவங்கள் எவை? ஞானிகள் உடலோடு கலந்து இருக்கும் பொழுதும் உடலிலிருந்து விடுபட்டு இருக்கும் பொழுதும் அவர்கள் செயல் எப்படி இருக்கும்? பற்றுதல் இல்லாமல் உலக விவகாரங்களில் எவ்வாறு அவர்களால் ஈடுபட முடிகின்றது? இவைகள் அனைத்தையும் பற்றி தாங்கள் எனக்கு விரிவாக உபதேசித்து அருள வேண்டும் என்று பரசுராமன் ஸ்ரீ தத்தகுருவை பணிவுடன் வேண்டி நின்றான். ராமா, ரகசியமான ஞான சாதனை ஒன்றை கூறுகின்றேன், கவனமாக கேள். இந்த ஞானத்திற்கு முக்கியமான சாதனம் திரிபுரையான பரமேஸ்வரியின் பரமமான அவளது அனுகிரகம் மட்டுமே. எவனொருவன் அந்த ஆத்மதேவியை அறிவை சரணடைந்து அவளது கருணையை வேண்டி எப்பொழுதும் தன் சுயஸ்வரூபமான அறிவில் ஆத்மாவில் இருந்து நழுவாமல் இருக்கின்றானோ அது ஒன்றே மிகச்சிறந்த சாதனை எனப்படும். ஆத்ம தேவதையின் மீது வைக்கின்ற தேவதா பக்தியே ஞானத்திற்கு மிக உயர்ந்த பக்தி சாதனையாக சாஸ்திரங்களின் வாயிலாக அவளே அறிவிக்கின்றாள். மற்ற தேவதைகளின் அபர உருவங்களை ஆலயங்களுக்கு சென்று பணிகின்ற அனன்ய பக்தியினால் மட்டுமே அந்த பரமேஸ்வரியை அறிய வேண்டும் என்ற ஆர்வத்தை, ஊக்கத்தை அவர்களுக்கு உண்டாக்குகின்றது. இந்த ஆர்வம், ஊக்கம் அனைவருக்கும் எளிதில் வந்துவிடாது. இகபர சுகங்களை விரும்பி இறைவனிடம் இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு அவைகளையும் கொடுப்பாள். ஆனால் ஞானத்தை கொடுக்க மாட்டாள். அழியாத பொருளான அவளை, அந்தர்யாமியை அடைவதற்கு ஆசைப்படாமல் அற்பமாக அழியக்கூடிய பொருளுக்கு ஆசைப்பட்டு அலைபாயும் மனதுடன் அநேக ஜனங்கள் ஞானம் உண்டாகாமல் மூட மதியுடனேயே மாயையால் மூடப்பட்ட நிலையில் சம்சார சாகரத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றனர். இவர்கள் இறைவனை அறிய முடியாமல் அறியாமையிலேயே இருப்பார்கள். சுத்த அறிவால் பிரதிபிம்பிக்கப்பட்ட இந்த உலகம் அறியாமை திரையால் மூடப்பட்டுள்ளது. இந்த அறியாமை திரை அகல வேண்டுமானால் மனம் முதலில் ஆசையிலிருந்து விடுபட வேண்டும். சிலர் ஒரு பக்கம் உலகப் பொருளையும் மறுபக்கம் இறை அருளையும் பெற்றுக்கொள்ளலாம் என்றும், இரண்டும் இரண்டு பக்கங்கள் என்றும், ஒன்றில் இருந்து கொண்டே மற்றொரு பரிமாணத்தை உணர்வதே ஞானம் என்று அறியாமையினால் பிதற்றிக் கொண்டு பிளவுபடாத பரிபூரணத்தை பிளவுபட்ட வனதினால் அல்லல் படுகின்றார்கள். ஆனால் உண்மையில் ஆத்மாவை அறிய விரும்புபவனது செயல்கள் அவனது குறிக்கோளான ஆத்ம ஞானத்திற்காக மட்டுமே உண்மையில் நடந்திருந்தால் அந்த செயல்களினால் அவனது அகங்காரம், உடற்பற்று மற்றும் உலகப்பற்று நீங்குமே ஒழிய உலகியல் ஆசை ஒருபொழுதும் உண்டாகாது. ஆத்மாவுடன் லயமடைந்தவனுக்கு அவனுக்கு என்று சொந்தமாக தேவைகள் ஒன்றுமே இருக்காது. தன்னில் தானாய் தன் சுயஸ்வரூபத்தில் எப்பொழுதும் கரைந்திருக்கின்ற உத்தம ஞானி ஒருவனுக்கு அவன் கேட்பதையெல்லாம் கொடுக்கின்ற கற்பக விருட்சம் எனும் அறிவு அவனிடம் உள்ளபோது அறியாமையில் அது வேண்டும் இது வேண்டும் என்று அலைபாயும் மனம் மட்டும் அவனிடம் இருக்காது. இதுவே அந்த அறிவை அறிந்த ஞானிகளின் உண்மை நிலை. ஆனால் ஆத்ம ஞானத்தை அறியாத பாமர மக்கள் பராபக்தியை கொண்டு அந்த பரம்பொருளை எந்த உருவத்தில் வழிபட்டாலும் அவர்களது பக்திக்கு பலனாக அவளே அவர்களை சம்சார சாகரத்திலிருந்து கரை சேர்க்கின்றாள். ஆனால் இந்த பாமர மக்களோ அந்த இறை உருவங்களை பராபக்தி செய்யாமல் அபராபக்தி கொண்டு சுயநலத்துடன் இவர்களது கஷ்ட நஷ்டங்களை தீர்த்து கொடுக்கக்கூடிய கற்கடவுளாக மட்டுமே காணுகின்றார்களே தவிர எங்கும் எதிலும் வியாபித்து பரவியுள்ள அறிவு வியாபக ஆகாயத்தை போன்ற அவளது தாருண்யத்தை காணும் ஒவ்வொன்றிலும் அறியாமல் அவைகளுக்கு வேறாக எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கின்றார்கள்.
அதாவது கற்சிலைகளிலே கடவுளை காணுகின்றார்களே தவிர எங்கும் எதிலும் நிறைந்துள்ள ஒரே சித்தை எல்லாவற்றிலும் இருப்பு கொண்டுள்ள சத் என்பதை அறியாத அறியாமை ஜனங்கள் ஆசைகள், கோபங்கள், கருமித்தனம் போன்றவைகளினால் அரிதான மனித பிறவியின் மகத்துவம் புரியாமல் தங்களுக்கு தாங்களே நரகத்திற்கு பாதை போட்டுக் கொள்கிறார்கள். அதனால் இவர்களால் ஆத்மாவை அறிய முடிவதில்லை. வெளிமுக பார்வையில் உள்ளவர்கள் பெரும்பாலும் இருமைகளுடன் கூடிய வேற்றுமைகளால், பேதத்தால் சூழப்பட்டிருப்பதால் ஒன்றேயான அந்த ஏக அறிவை, ஆத்மாவை அவர்களால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. எவன் ஒருவன் வெளியே பார்ப்பதை குறைத்து கொண்டு தன்னுள்ளே அகத்தில் மனதை விசாரித்து ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான அறியாமைகளை எல்லாம் உதறிவிடுகின்றானோ அவனே ஆத்மதேவியை மிக எளிதாக அறிந்து கொள்ள முடியும். புறப்பார்வை இருக்கின்றவரை அகப்பார்வை உண்டாகாது. அகப்பார்வை உண்டாகாமல் ஆத்மாவை அறிய முடியாது. சிலர் பக்தியினால் இறைவனை அடைய விரும்பி உலக வாழ்க்கையை துறந்து ஒதுங்கி இருத்தல், தியானம் செய்தல் என வேறு பல சாதனைகளை சரியாக செய்து கொண்டிருந்தாலும் கூட ஆத்ம தத்துவத்தை புத்தி பூர்வமாக உணர்ந்தவர்கள் கூற கேட்டு அதையும் உள்வாங்கிக் கொண்டு மனதினால் விசாரணை செய்து அத்துடன் இவர்கள் மேற்கொள்ளும் பக்தியினாலோ தியானத்தினாலோ விடை காண முயன்றால் இவர்களது மனமும் அறியமையை விடுத்து அந்த அறிவில் ஆத்மாவில் நின்று அவர்களது திடமான பாவனையில் அவ்விடமாகவே ஆகின்றது. அதன் பிறகு இவர்களும் எங்கும் எதிலும் அந்த அறிவை அறிந்து அதை அனைத்திலும் தியானிக்கின்ற பொழுது இவர்களது சித்தமும் நாளடைவில் சுத்த சிதாத்ம வடிவமாகி காணும் அனைத்து காட்சியிலும் அந்த சித்தையை ஆத்மாவையே காண்கின்றார்கள். இந்த ஒன்றேயான பூரண சித்தை அறிந்த சாட்சி பாவனையானது இவர்களையும் சுக துக்கங்களிலிருந்து விடுவித்து மிக சிறந்த ஜீவன் முக்த ஞானியர்களாக மலர வைக்கின்றது. ஆதலால் பராபக்தியின் வாயிலாக உண்டான உன்னத வழி மூலம் உயரிய ஆத்ம விசார உபதேசங்களை சரியான சத்குருவின் மூலம் காதுகளால் கேட்டு அதை பற்றி மனதினால் சிந்தித்து புத்தியினால் விசாரித்து விவேகத்தினால் விழித்து கொண்டு சித்தத்தினால் சதா அந்த அறிவை தியானிக்கின்றவர்கள் இறுதியில் அந்த அறிவிலேயே ஒன்றாக நிலை பெற்று விடுகின்றார்கள். இதுவே ஸ்ரவணம், மனனம் மற்றும் நிதித்தியாசனம் ஆகும். ஆகையால் உயரிய பக்தியாகிய அனன்ய பக்தியை செலுத்தி புறத்தில் நாட்டம் கொண்ட மனதை அகத்தில் திருப்பி பராபக்தியின் மூலம் ஆத்ம தத்துவத்தை சிரவண, மனன, நிதித்தியாசனம் மூலமாக சதா சிந்தித்து வருவதும் மிகச் சிறந்த சாதனமாகும். அவ்வாறு புறத்தில் ஆத்ம விசாரம் செய்து நாளடைதி வெளி விவகாரங்களுக்கு செலுக்கின்ற மனதை உள்ளே திரும்ப வைத்து உள்விசாரம் செய்து ஆத்ம அனுபூதியை இவர்களாலும் அனுபவிக்கவும் முடியும். இதை தவிர ஆத்மாவை அறிந்து ஆத்ம ஞானத்தில் நிலை கொள்வதற்கு வேறு வழியே கிடையாது. பிற சாதனங்கள் அனைத்துமே சித்த சுத்திக்கும் உடல் வலிமைக்கும் மட்டுமே பயன்படுகின்றது. இதனால் இவர்கள் ஆத்மாவை அறிய முடியாது. இராமா, ஞானிகளது இலட்சணத்தை அறிவது மிகவும் கடினம். ஏனெனில் அவர்கள் வெளித்தோற்றத்தை வைத்து அவர்களது நிலையை நிர்ணயம் செய்ய முடியாது. மேலும் அவர்களை பார்த்தோ பேசியோ கூட அவர்களை புரிந்து கொள்ள முடியாது. மனோ வாக்குக்கு எட்டாத நிலையில் அவர்கள் இருப்பதால் அவர்கள் நிலையை வார்த்தைகளினால் விவரிக்க முடியாது. இனிப்பின் சுவையை சுவைத்தவன் மட்டுமே அந்த இனிப்பு எப்படிப்பட்டது என்பதை அறிவான். அதுபோல அவர்கள் இருக்கின்ற உண்மை நிலையை அவர்கள் மட்டுமே அறிவார்கள். மற்றவர்களால் அறிய முடியாத ஞானிகளின் நிலையை, எறும்பின் பாதையை மற்றொரு எறும்பு அறிந்து கொண்டு அந்த பாதையில் செல்வது போன்று மற்றொரு ஞானியினால் மட்டுமே எளிதாக அவர்களை அறிந்து கொள்ள முடியும். சிலர் மன அழுக்குகள் அகலாமல் ஞானிகள் போன்று புறத்தில் வேடமிட்டாலும் அவர்கள் அகத்தில் அஞ்ஞானிகளே. அவர்களிடம் ஆத்மஸ்வரூபம் வெளிப்படாது. மான, அவமானம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி போன்ற எந்த இருமைகளிலும் பாதிக்கப்படாதவர்களே உத்தம ஞானிகளாவார்கள். இவர்கள் மறைபொருளை மறைக்காமல் மற்றவர்களுக்கு உரைப்பதிலும் உற்சாகத்துடன் சத்சங்கங்களில் ஈடுபடுவதும் இவர்களது இயல்பாக இருக்கும். இவர்கள் எத்தகைய ஆபத்தான சிக்கலான சூழ்நிலையிலும் தங்கள் அமைதியை இழக்கவே மாட்டார்கள். இவர்கள் எப்பொழுதும் ஆனந்தமாக தன் சொரூபத்தில் நிலைத்து இருப்பார்கள். இவ்வாறு உத்தம ஞானிகள் போன்று ஒவ்வொரு சாதகனும் தன்னிடத்திலேயே இந்த தகுதியை தேட வேண்டும். இதில் எந்த தகுதி குறைவாக இருக்கின்றதோ அதை அனுபவத்தில் அறிந்து அதனை நிறைவு செய்ய தீவிரமாக முயற்சிக்க வேண்டும். உத்தம ஞானியை போன்று உயர ஒவ்வொரு ஆத்ம சாதகர்களும் அதீத ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் முயற்சிக்க வேண்டும். இடைவிடுத்து அவர் உண்மை ஞானியா அல்லது போலியா என்று பரிசோதித்து அவர்களின் உண்மைத்தன்மையை அறிவதினால் இவர்களுக்கு எந்த பயனும் உண்டாக போவது கிடையாது.
தன்னிடமே தன்னை சுயமாக விசாரித்து தன்னுள்ளே தன்னை பரிசோதித்து தன் உண்மை நிலையை உணர்ந்து கொண்டவர்களே மற்றவர்களின் உண்மை நிலையை அறியக்கூடிய தகுதியுடையவர்களாக ஆகின்றார்கள். மீண்டும் மீண்டும் தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது மட்டுமே இவர்கள் தன்னை உண்மையில் அறிகின்றனர். இத்தகைய இந்த சுய பரிசோதனையில் தன் உண்மை சொரூபத்தையும் தரிசிக்கின்றனர். இதுவே ஒவ்வொருவரும் தங்களை ஞானிகளாக தங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய வழிமுறையாகும். ஞானத்தில் கடைநிலையில் இருப்பவர்கள், அதாவது அதம ஞானிகள், அஞ்ஞானிகளைப் போன்றே உடலை பேணுவதில் அதிக அக்கறை காட்டுவர். இவர்கள் உள் விசாரணை செய்யும் வரை அமைதியில் இருப்பர். விசாரம் முடிந்து வெளி உலக தொடர்புக்கு வந்தவுடன் உடல் உணர்வு வந்து மற்றவர்களைப் போன்றே ஆசை வயப்படுகின்றனர். அவைகளினால் சுக துக்கங்களை அனுபவிக்கின்றனர். இவர்கள் நிர்விகல்ப சமாதியில் முழுமையான தேர்ச்சி பெறாததும் சகஜ சமாதிக்கு வராமல் இருப்பதும் மிக முக்கிய காரணமாகும். சமாதியில் தேர்ச்சி பெற்றவர்கள் வெளி தொடர்புகளில் ஈடுபட்டு கொண்டே இருந்தாலும் தன் இருப்பை எப்போதும் உணர்ந்து கொண்டே இருப்பதினால் இவர்களது மனதில் இவ்வாறு இடைவெளியில் ஏற்படுகின்ற சலனங்களினாலும் செயல்பாடுகளினாலும் பந்தப்படுத்துவதில்லை. அது எப்படியெனில், எரிந்து சாம்பலான கயிறு பார்ப்பதற்கு கயிற்றின் தோற்றத்தில் இருந்தாலும் அது கட்டுவதற்கு இனி பயன்படாதது போல, ஞானிகளிடமும் செயலின் தோற்றம் இருந்தாலும் சித் அனுபவத்தில் இருக்கின்ற இவர்களது செயல்கள் எரிந்த கயிறு போல இவர்களை பந்தப்படுத்துவதில்லை. மத்தியம ஞானிகள் உடலுடன் தங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்வதில்லை. உடலே நான் என தன்னை தவறாக அடையாளப்படுத்திக் கொள்வதே அஞ்ஞானம். உயர்நிலை ஞானிகள் தங்களை உடலிலிருந்து விடுவித்துக் கொண்டவர்கள். நீண்ட பயிற்சியில் அவர்கள் தங்கள் மனதை அழித்து எப்பொழுதும் தன் சுயத்தில் இருப்பதால் செயலில் செயலற்றவர்கள் ஆவர். உத்தம ஞானிகளுக்கு உடல் உணர்வு இருப்பதில்லை. உடலை கடந்த ஆத்ம நிஷ்டையில் எப்பொழுதும் சகஜமாக இருப்பதால் இவர்களுக்கு உடல் இருப்பதே தெரிவதில்லை. இவர்கள் தன்னில் ஆழ்ந்து சகஜ சமாதியில் இருக்கின்ற காரணத்தினால் அமைதியும் ஆர்ப்பாட்டமும் நிறைந்துள்ள உலக விவகாரங்களை இருமைகளற்ற ஒன்று போலவே கருதுவார்கள். ராமா, 2 ஞானிகளுக்கு இடையே நடந்த சுவாரஸ்யமான உரையாடல்களை உனக்கு விளக்குகின்றேன், கேட்பாயாக. முன்னொரு காலத்தில் விபாசை நதி தீரத்தில் அமிர்தபுரி என்ற நகரத்தை ரத்னாங்கதன் என்ற பெயருடைய ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு உருக்மாங்கதன், ஹேமாங்கதன் என்ற 2 புத்திரர்கள் இருந்தனர். இவர்களில் உருக்மாங்கதன் சாஸ்திரங்களில் மிக தேர்ச்சியுடையவனாகவும், ஹேமாங்கதன் அனுபவ ஞானத்தில் உயர்ந்தவனாக, ஞானிகளில் உத்தமனாகவும் இருந்தான். ஒரு வசந்த காலத்தில் இவ்விருவரும் வேட்டையாடும் பொருட்டு எல்லா சேனிகளுடனும் ஒரு பெரிய வனத்திற்கு வேட்டையாடச் சென்றனர். அங்கு வெகு தூரம் இவர்கள் சென்று விட்டதால் களைப்படைந்து தன்னுடைய தாகம் தீர்க்க உருக்மாங்கதன் என்பவன் நீர் அருந்த அருகிலுள்ள ஒரு ஏரிக்கரைக்கு சென்றான். அங்கு எல்லா சாஸ்திரங்களின் சாரத்தையும் கிரகித்து கொண்டவனான ஒரு பிரம்மராட்சதன் அந்த ஏரிக்கரையின் பக்கத்தில் இருந்த ஒரு ஆலமரத்தில் அமர்ந்து கொண்டு அந்த பகுதிகளுக்கு வருகின்ற வித்வான்களுடன் வாதம் புரிந்து தோல்வி அடைபவர்களை தன் பசிக்கு இரையாக்கி கொண்டு வந்தான். அன்றும் அதுபோல அந்த ஏரிக்கரைக்கு நீர் அருந்த சென்ற உருக்மாங்கதனை அங்கு இருந்த பிரம்மராட்சதன் தடுத்து நின்றான். பண்டிதனே நில், என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கூறிவிட்டு தாங்கள் தாராளமாக இந்த ஏரியில் நீர் அருந்தலாம் என்றான். தாங்கள் என்னுடைய கேள்விகளுக்கு சரியாக பதில்களை கூறி வெற்றி பெற்றால் நான் தங்களை நீர் அருந்த அனுமதிப்பேன். பதில்களை கூறாமல் தோல்வியுற்றால் நான் உங்களை உணவாக உட்கொள்வேன். சம்மதமா? என்று உருக்மாங்கதனை நோக்கி தடுத்தான். சாஸ்திரத்தில் பண்டிதனான இந்த உருக்மாங்கதனும் அந்த பிரம்மராட்சதனும் அற்பமாக நினைத்து, உன் கேள்விகளை கேள் என்று ஆணவத்துடன் கூற பிரம்மராட்சதனும் கேள்விகளை கேட்க ஆரம்பித்தான். அவனது ஆத்ம அனுபவத்தினால் உண்டான உள்ளார்ந்த ஆழமான கேள்விகளுக்கு இவனால் பதில் கூற முடியாமல் தன் தோல்வியை அந்த பிரம்மராட்சதனிடம் ஒப்புக்கொண்டான். அந்த நிலையில் நீர் அருந்தச் சென்ற உருக்மாங்கதனை வெகு நேரமாக காணவில்லையே என்று தேடிக்கொண்டு வந்த ஹேமாங்கதன் அந்த ஏரிக்கரையில் ஒரு பிரம்மராட்சதன் தன் சகோதரனை பிடித்து வைத்துக் கொண்டிருப்பதை கண்டான். உடனே ஹேமாங்கதன் அந்த பிரம்மராட்சதன் அருகில் சென்று தன் சகோதரனை விடுவிக்கும்படி வேண்டினான். அதற்கு பிரம்மராட்சதன், ராஜகுமாரா, உன் சகோதரன் என்னிடம் வாதிட்டு தோற்றுப்போனான். எங்கள் இருவரின் ஒப்பந்தப்படி நான் தோற்றால் அவனை நீர் அருந்த அனுமதிப்பதாகவும், அவன் தோற்றால் எனக்கு உணவாக வேண்டும் என்பதும் நிபந்தனை. அவன் தோற்றதால் அவனை விட முடியாது. ஏ ராட்சதனே,
அவனுக்கு பதிலாக வேறு பொருட்களை தருகின்றேன், அவனை விட்டுவிடு என்று ஹேமாங்கதன் வேண்டினான். ராஜகுமாரா, நான் பசியாக இருக்கின்றேன். உணவை தவிர அதற்கு ஈடான வேறு எந்த பொருளை நீ கொடுத்தாலும் அதனால் எனக்கு பசி தீராது. இருப்பினும் நீ இவ்வளவு தூரம் வேண்டி கேட்பதினால் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகின்றேன். நான் கேட்கும் கேள்விகளுக்கு நீயாவது சரியாக பதில்களை கூறிவிட்டால் உங்கள் இருவரையுமே விட்டுவிடுகின்றேன். நீயும் பதில் கூற தவறினால் நீங்கள் இருவருமே எனக்கு உணவாக வேண்டியது வரும். சம்மதமா? பிரம்மராக்ஷதா, உன் நிபந்தனையை நான் ஏற்கின்றேன். கேள்விகளுக்கு விடையளிக்க தயாராக உள்ளேன். கேள்விகளை கேள் என்று ஹேமாங்கதன் பதில் கூற தயாரானான். ஆகாயத்தை விட விரிந்து பறந்தது எது? பரமாணுவிலும் நுட்பமானது எது? சித்து, அறிவு ஒன்றே ஆகாயத்தை விட பறந்து விரிந்து உள்ளது. அதே சித்து அணுவுக்குள் அணுவாக மிக நுட்பமாகவும் அடங்கியுள்ளது. ஒன்றே அண்ட சராசரங்களில் பறந்து விரிந்ததாகவும் மிக நுட்பமாகவும் எவ்வாறு இருக்க முடியும்? அனைத்திற்கும் அந்த ஒன்றே காரணமாக இருப்பதால் காரியம் கருதி விரிவடைகின்றது. புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு மிகவும் நுட்பமாக இருக்கின்றது. அப்படியானால் அதன் வடிவம் யாது? தன்னில் தானாக ஸ்புரிக்கின்ற ஆத்மஸ்வரூபமே அதன் வடிவம். ஸ்புரிக்கின்றது என்றால் என்ன? நான் நான் என்று சதா தன்னை உணர்ந்து கொண்டிருப்பதையே ஸ்புரிக்கின்றது எனப்படும். ஆத்மா எது? சுயமே ஆத்மா. அப்படியானால் சித்தினை எப்படி அனுபவிப்பது? அந்த அனுபவத்தால் கிடைக்கும் பலன் என்ன? புத்தியே சித்து அனுபவமாகும் இடம். இந்த புத்தியை கொண்டு புறக்காட்சிகளை விட்டு தன் சுயத்தில் அடங்குவதே அனுபவமாகும். இந்த அனுபவத்தினால் ஏகாக்கிரகம் அனைத்தும் ஒன்றே உண்டாகின்றது. இதனால் பிறவி அறுபடுவதே பலனாகும். உன்னால் கூறப்பட்ட புத்தி என்பது என்ன? ஏகாகிரம் எவ்விதம் இருக்கும்? பிறப்பு என்றால் என்ன? அறியாமையால் சூழப்பட்டு வெளிப்படாமல் இருக்கின்ற அறிவே புத்தி எனப்படும். தன்னில் தானாய் அனைத்தையும் காண்பதே ஏகாகிரம். உடலின் மீது உண்டாகின்ற பற்றினால் நான் என்ற அகங்காரமே பிறப்புக்கு காரணமாகின்றது. எதனால் எல்லோராலும் சித்து அனுபவிக்கப்படவில்லை? எவ்விதம் அதனை அடையலாம்? பிறப்பு எவ்வாறு உண்டாயிற்று? அறியாமை இருக்கின்ற வரை சித்து அறிவு அனுபவமாகாது. சுயமே சுயத்தை அறிகின்றது. அதனை அறிவது மட்டுமே சாத்தியம். தன்னிடம் இல்லாத ஒன்றை மட்டுமே தேடி அடைய வேண்டும். இது தன்னுடைய சுயஸ்வரூபம். எனவே அறிந்து கொண்டால் போதும், அடைய வேண்டியதில்லை. நான் செய்கின்றேன் என்ற எண்ணமே பிறப்பை உண்டாக்குகின்றது. அறியாமை என்றால் என்ன? ஒன்றை மற்றொன்றாக கருதுவது அறியாமை. சுயம் என்றால் என்ன? தன்னை தன்னால் மட்டுமே அறிவது சுயம். நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் எதனால் வருகின்றது? முன்வினை என்ற வாசனை பதிவுகளே நான் செய்கின்றேன் என்ற அபிமானத்தை உண்டாக்குகின்றது. அறியாமை எவ்வாறு அகலும்? அதற்கு எது சாதனம்? இந்த அறியாமைக்கு என்ன காரணம்? விசாரம் மட்டுமே அறியாமையை வேரோடு அகற்றும். வைராக்கியமே சாதனம். தவறான பார்வையே தோஷ திருஷ்டி அறியாமைக்கு காரணம். விசாரம் வைராக்கியம் என்று கூறப்படுவது யாது? தோஷ திருஷ்டி என்று எதை கூறுவது? காண்பான் காட்சி காணப்படும் பொருள். இதன் உண்மை தன்மையை அறிய முயற்சிப்பதே விசாரம். காட்சி பொருட்களிலிருந்து ஒதுங்குவதே வைராக்கியம். மனப்பதிவுகளான சம்ஸ்காரங்கள் காண்கின்ற காட்சிகளின் உண்மை தன்மையை அறிய விடாமல் மறைக்கின்றது. அதாவது உலகத்தை உண்மை என்று நம்புகின்றது. அதனால் மனம் துக்கமடைகின்றது. இதுவே தோஷ திருஷ்டி. விசாரம் வைராக்கியம் இவைகளை எப்படி அடைவது? தோஷ திருஷ்டி நீங்க என்ன செய்ய வேண்டும்? தேவியின் அனுக்கிரகத்தால் மட்டுமே விசாரமும் வைராக்கியமும் உண்டாக முடியும். அதற்கு அவள் மீது பராபக்தி உண்டாக வேண்டும். இந்த பராபக்தியை அறிந்து கொள்ள சாது சங்கமம் உண்டாக வேண்டும். சத்தை அறிந்த சாதுக்களினால் மட்டுமே தோஷ திருஷ்டியை நீக்க முடியும். தேவி என்பவள் யார்? பராபக்தி என்றால் என்ன? சத்துக்கள் எவ்விதம் இருப்பார்கள்? இந்த ஜகத் காரணியே தேவி. பரத்தை அறிந்து அன்பு செய்வதே பராபக்தி. ஆத்மாவை அறிந்து அதை அன்பு செய்வதே பக்தி. சாந்தம், அன்பு, கருணை, அருள் கொண்டவர்களே சத்தை அறிந்த சாதுக்கள். உலகத்தில் எந்த நேரமும் பயப்படுகின்றவன் யார்? எந்நேரமும் துக்கப்படுகின்றவன் யார்? எப்பொழுதும் ஏழ்மையிலே இருப்பவன் யார்? பணக்காரன் எப்பொழுதும் பயத்திலேயே இருக்கின்றான்.
பெரிய குடும்பத்தை உண்டாக்கிக் கொண்டவன் துக்கத்திலேயே இருக்கின்றான். அதிக ஆசை உடையவன் எப்பொழுதும் ஏழையாகவே இருக்கின்றான். உலகத்தில் பயம் இல்லாதவன் யார்? துக்கம் இல்லாதவன் எவன்? ஏழ்மை இல்லாதவன் யார்? பற்றில்லாதவனே பயம் இல்லாதவன், மனதை ஜெயித்தவனே துக்கமில்லாதவன், தன்னை அறிந்து ஆனந்தத்தில் இருப்பவனே ஏழ்மை இல்லாதவன். உலகில் யாரை அறிவது கடினம்? யார் உடல் இல்லாதவனாக இருக்கின்றான்? செயலற்ற செயல் எது? ஜீவன் முக்தன் மட்டுமே. விடுதலை அடைந்தவனை அறிவது கடினம். இவர்கள் உத்தம ஞானிகளாக இருப்பதினால் உடலில் இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டவர்கள். இவர்களது உலக விவகாரங்கள் அனைத்தும் அவர்களிடம் பதிவாக மனம் இல்லாத காரணத்தினால் பந்தம் உண்டாவதில்லை. ஆதலால் இவர்களது காரியங்கள் அனைத்துமே செயலற்ற செயலாகும். உலகத்தில் உள்ளது எது? இல்லாதது எது? எது மிகவும் கூடாதது? இருப்பு மட்டுமே உள்ளது. காட்சியில் காண்பது எதுவுமே இல்லை. உலக விவகாரங்கள் கூடாதது. இல்லாத உலகத்தில் விவகாரம் செய்வது கூடாது. பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்யா. ராஜகுமாரா, இந்த பிரம்மராட்சத உருவம் எனக்கு ஒரு சாபத்தால் வந்தது. அனைத்து சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்ற பண்டிதனே நான். அகங்காரத்தினால் அநேக பண்டிதர்களை வாதிட்டு வென்று வந்ததில் ஒரு நாள் நான் அஷ்டக முனிவரிடம் குதர்க்க வாதம் செய்து அவரை அவமதித்தேன். அதை கண்டு கோபம் கொண்ட அவரது சீடன், நீ பிரம்மராட்சதனாக கடமா என்று சாபமிட்டு விட்டான். அதன் பிறகு நான் அஷ்டக முனியை பணிந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடினேன். அவரும் என்னை விரோதியாக பாராமல் என்னை மன்னித்து, நீ என்னிடம் வாதிட்ட கேள்விகளுக்கு எவன் ஒருவன் சரியான பதில்களை கூறுகின்றானோ அப்பொழுதே உன் சாபம் விமோச்சனமாகும் என்று கூறி ஆசி வழங்கிவிட்டு சென்று விட்டார். ஆதலால் நான் அன்று முதல் இன்று வரை இந்த ஏரிக்கரையில் வருவோர் போவோரிடம் எல்லாம் இதுபோன்று கேள்விகளை கேட்டு வாதம் புரிந்து சாப விமோச்சனத்திற்காக இவ்வாறு செய்து வருகின்றேன். இதுவரை வந்தவர்கள் அனைவருமே ஆத்மாவை சாஸ்திரங்களின் வாயிலாக அறிந்து வைத்திருந்தனரே தவிர ஒருவர் கூட உங்களை போன்ற ஆத்ம அனுபவத்தை அடைந்தவர்கள் இல்லை. இன்று தாங்கள் என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் அனுபவத்தில் அறிந்த சரியான விடைகளை கூறியதினால் என்னுடைய சாபம் நீங்கி பழைய மனித உடல் இப்பொழுது மீண்டும் எனக்கு கிடைத்துவிட்டது. உத்தம ஞானியான உங்களை வணங்குகின்றேன். உங்கள் சகோதரரை தாராளமாக அழைத்துச் செல்லுங்கள். இளவரசே, எனக்கு மனித உடல் கிடைக்கச் செய்தமைக்கு என்றும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். எனக்கு மேலும் சில சந்தேகங்கள் இருக்கின்றன. அவைகளையும் தங்கள் வாயிலாகவே நான் தீர்த்து கொள்ள விரும்புகின்றேன். இளவரசர்களே, நீங்கள் இருவரும் முதலில் அந்த ஏரியில் நீரை அருந்தி தாகம் தீர்த்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நான் என்னுடைய சந்தேகங்களை கேட்கின்றேன்.